இல்லைண்ணா 2 நாளுக்கு முன்னாடி ஒரு சினிமா விழாக்கள்ல வந்து கல்வித்துறை அமைச்சர் வந்து ராஜ்மோகன் சொல்லியிருக்காரு, ஜனநாயகம் படம் வந்து ரிலீஸ் பண்றதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்குன்னு. ஆனா இங்க தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா அப்படி முதல்ல கல்வித்துறை அமைச்சர் வந்து கல்வித்துறை சம்பந்தமாக பேசுகிற ஜனநாயகன் படம் சம்பந்தமாக அதோட தயாரிப்பாளர் பேசிக்கிறார். கல்வித்துறை அமைச்சராக நேற்று வரைக்கும் ஒரு கட்சி பொறுப்பாளராக இருந்தார். அவர் பேசுனா அதில் ஒரு லாஜிக் இருக்குது. இன்றைக்கி வந்து அவர் கல்வித்துறை அமைச்சர், கல்வி சார்ந்த விஷயங்களை பேசட்டும். வெயில் அதிகமாக இருக்குது, ஸ்கூல் எப்போ திறக்கலாம், அடுத்து எப்படி பள்ளிக்கூடத்து பிள்ளைகளை வந்து அடுத்து நல்வழிப்படுத்தலாம்னு அதை பற்றி பேசணுமே தவிர ஜனநாயகன் திரைப்படத்தை பற்றிலாம் இனிமேல் பேசக்கூடாது. அமைச்சராக இருக்கவர் பேச வேண்டியதுன்றது எனக்கு நீங்கள் ஒரு ஆளே எல்லா விளையாட்டு துறை வந்து ரொம்ப அதிகமாக வேலை செய்கிறாங்க, அவங்களுக்கு தான் முக்கியத்துவம் சொல்கிற மாதிரி பேசியிருக்காரு. விவசாயம் முக்கியமா, விளையாட்டு முக்கியமா? ஒரு பொறுப்பற்ற பேச்சாக நான் பார்க்குறேன். அந்த பேச்சை வந்து ஒரு பொறுப்பற்ற பேச்சாக பார்க்குறேன். ஒரு மனிதன் வாழ்வதற்கு தேவையானது அத்தியாவசிய தேவை என்ன? நீர், நிலம், காற்று, உணவு, அவ்வளவு தான். விளையாட்டுலாம் அப்புறமா பின்னாடி வர்றது தான். அடிப்படையான வாழ்வாதாரத்தையே வந்து இந்தியா போன்ற நாடு வந்து விவசாயத்தில் தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு, உற்பத்தியில் இல்லை, விவசாயத்தில் தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அவர் சொல்கிறாருன்னா அவர் புரிதல் இல்லாமல் பேசுனதான் நான் பார்க்குறேன். நீங்கள் பேசும்போது சொல்லியிருந்தீங்க நெகட்டிவ் அதிகமாக இருக்குது இந்த சமூகத்தில் அப்படின்னு. அது எந்த ஒரு வியூவில் சொன்னீங்க சார்? எது உண்மை எது பொய் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருக்குது. நேற்றைக்கு நான் இந்த 10 ஆண்டு காலமாக நான் அரசியலோடு பயணிக்கும் பொழுது, பொதுவெளியில் அரசியல் பேசும் பொழுது, பயணிக்கும் பொழுது எனக்கு எதிரான கருத்துக்களை துண்டு துண்டாக வெட்டி போடுற பழக்கம் பாஜக ஆதரவாளர்கள்ட்ட இருந்தது. நான் அதை பார்த்துருக்கேன் நிறைய. ஒன்றுக்கொன்று தொடர்பு இல்லாததாக இருக்கும். ஒன்றுக்கொன்று தொடர்பு இல்லாத காணொலிகளை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்போ முதல்ல ஆரம்பத்தில் நான் ரொம்ப அதுக்கு ரியாக்ட் பண்ணேன். அப்புறமா சரி, இதுக்கு நம்ம பேசாத கருத்துக்கு நம்ம எப்படி பொறுப்பாக முடியும்னு கடந்து போயிட்டேன். அந்த வேலையை இன்றைக்கு நான் பேசிய ஒரு இந்த அமைச்சரவையில் வந்து 7 பட்டியலினத்தினர் இடம்பெற்றிருக்காங்க. கிட்டத்தட்ட 50-60 வருஷத்துக்கு பின்னாடி வந்து 2 பிராமண அமைச்சர்கள் இடம்பெற்றிருக்காங்க. அது வரவேற்புக்குரியது தான். இருந்தாலும் 13% இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு கூடுதல் பொறுப்பு வழங்கியிருக்கணும்னு சொன்ன தகவலை துண்டு துண்டாக வெட்டி நான் பேசியதற்கு அண்ணன் திருச்சி வேலுச்சாமி வேறு ஏதோ ஒரு யாருக்கோ சொன்ன பதிலை ரெண்டையும் ஒன்றோடு ஒன்றாக இணைச்சி அதை ஒரு காணொலியாக அது என்ன வாரியர்ஸா, விர்ச்சுவல் வாரியர்ஸுக்குள்ளே உள்ளே போட்டிருக்காங்க. அதை பார்த்த உடனே எனக்கு பக்குங்குது. நான் பேசின கண்டென்ட்டும் அது கிடையாது, திருச்சி வேலுச்சாமி சொன்ன பதில் எனக்கும் கிடையாது, அவர் வேறு யாருக்கோ சொன்னது. ரெண்டையும் சேர்த்து போட்டு கீழே அவர் முதல்வருடைய படத்தை போட்டு விட்டாங்க. அப்படின்னா எது உண்மை எது பொய் மக்கள் எப்படி கண்டுபிடிப்பாங்க?